எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. என்கிட்ட சிலர் ரச பவுடர் வீட்லேயே எப்படி செய்கிறது மேடம், அது செஞ்சு காமிங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ரச பவுடர் செய்கிறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்னே வச்சுக்கோங்களேன். ஒரு கல்யாண ரசம் எப்படி இருக்கும் அந்த ஃப்ளேவர் கொண்டாந்துருவேன். ரொம்ப சுவையாக இருக்கும். சரி, அதற்கு தேவையான பொருட்கள் முதல் என்னென்னு பார்த்துடலாங்க. துவரம்பருப்பு 200 கிராம், மிளகு 75 கிராம், சீரகம் 75 கிராம், வர கொத்தமல்லி 30 கிராம், சிகப்பு காய்ந்த மிளகாய் 15லிருந்து 20, கறிவேப்பிலை 1 பிடி, பெருங்காயத்தூள் 10 கிராம், மஞ்சள் தூள் 4 டீஸ்பூன். இந்த மஞ்சள் தூள் மற்ற மசாலா பொருட்கள் கூட நம்ம வறுத்து எடுக்கக்கூடாதுங்க. எல்லா மசாலா பொருளும் நம்ம அரைச்சிடுறோம் இல்லையா, கடைசியில் இந்த மஞ்சள் தூளை சேர்த்து மிக்சி ஜாரில் ஒரு சுற்றி எடுத்துட்டு இப்போது ரச பவுடருக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டோங்க. இப்போது அதன் செய்முறை பார்க்கலாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அது அடுப்பை பற்ற வச்சு நம்ம இந்த துவரம்பருப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா எண்ணெய் எல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம், தனித்தனியாக எல்லாத்தையும் வறுத்து எடுக்கணும் நம்ம. இப்போ பாருங்கள், நல்லா செவக்க வறுத்தாச்சுங்க. பக்குவமாக இருக்குது. இன்னும் சும்மா 2 பரட்டி இறக்கிடலாம். வறுத்த ஸ்மெல் வரும், அப்போ இறக்கிக்கலாம். ஆறணும் வேறு, அதனால் நம்ம நல்லா பரப்பி வச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இதில் கருவேப்பிலை போடுறேங்க. நல்லா அலசி வச்சுருக்கேன். தண்ணியோடு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் போட்டுக்கோங்க. பேனில் போட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி அப்படியே சுண்டி இழுத்துரும். இந்த கருவேப்பிலை நம்ம தான் ரசத்தில் போடுறோமே, நீங்கள் எதுக்கு போடுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது நல்ல மணமாகவும் இருக்கும். ஒரு சில இந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலையை அப்படியே ஒதுக்கிடுறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் நான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கருவேப்பிலை பொடியாக அரைச்சி வச்சுப்பேன். வீட்டிலே நல்லா காய வச்சு, இல்லாட்டி இந்த வாணலியில் வாட்டிங்க அதை நல்லா அரைச்சி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் தூள் எடுத்து போட்டுருவேங்க. ஆக்சுவலாக அந்த கருவேப்பிலை பொடி நம்ம அரைச்சி வச்சுட்டோன்னு வைங்களேன், அந்த மாதிரி மோர்லெல்லாம் கலந்து குடித்தா காலையில் ரொம்ப நல்லது அது. ஏன்னா பிள்ளைங்களை கருவேப்பிலை சாப்பிடுன்னா சாப்பிட மாட்டாங்க. மோரில் கலந்து கொடுத்தோன்னா அது நல்லா தலைமுடிக்கும் நல்லது, கண்ணுக்கும் நல்லது இல்லையா. இப்போ பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு சத்தம் வருது பார்த்தீங்களா. கருவேப்பிலை நல்லா ஈரமாக போட்டோம், இப்போ மொறுமொறுன்னு சத்தம் வருது. இது சரியான பதங்க. இதையும் இறக்கி அதில் கலந்து விட்டுறலாம் அந்த தட்டில். அடுத்தது மிளகு போட்டுக்கலாங்க. நம்ம மிளகு வறுக்கும்போது தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முகத்தில் அடிக்குங்க அது ஒன்று. அப்புறம் ரொம்ப அளவுக்கு மீறி வறுத்துட்டோன்னா அந்த கசப்பு தன்மை கொடுத்துரும் அந்த மிளகு மட்டும். அதனால் அது ஜாக்கிரதையாக பார்த்து, இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல மிளகு போட்டுக்கோங்க. பேன் சூடானதுமே முதல்ல மிளகு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், புகை வருது பார்த்தீங்களா லேசாக. அந்த லேசாக புகை வந்துச்சுன்னா அது வறுத்துருச்சு சரியான அளவுலன்னு அர்த்தம். இதையும் இந்த தட்டில் கொட்டிடுறேங்க. அடுத்தது சீரகம் தனியாக வறுத்துக்கலாங்க. இப்போ இந்த சீரகமும் நம்ம இதில் கொட்டிக்கலாங்க. அடுத்தது மல்லி போட்டுக்கலாங்க. நீங்கள்லாம் நினைப்பீங்க, என்ன நம்ம ரச பவுடரில் போய் மல்லி போடுவாங்களான்னு சொல்லிட்டு. அந்த மல்லி போட்டோன்னா இன்னும் மணமாக இருக்குங்க. நீங்கள் வேணால் கடைகளில் அந்த வாங்குவீங்கள்ல விற்கிற பவுடர்ஸு, அதில் பாருங்கள் மல்லி ஸ்மெல்லும் இருக்குங்க. கொஞ்சம் தான் போடுறோம், 30 கிராம் தான் போடுறோம். அது இப்போ பாருங்கள், மல்லியும் வறுத்தாச்சு, பக்குவமாக இருக்குங்க பாருங்கள். இப்போது இதையும் கொட்டிக்கலாங்க. அடுத்தது காஞ்ச மிளகாய். நம்ம நினைப்போம் கல்யாண வீட்டில் வைக்கிற ரசம் மட்டும் இவ்வளோ சுவையாக இருக்கே, நம்ம வச்சா வரமாட்டேங்குதே அப்படின்னு. இன்னொன்று, நான் துவரம் பருப்பு எதனால் சேர்த்தேன்னு தெரியுங்களா. இப்போ பருப்பு ரசம் தான் எல்லாருக்குமே பிடிக்குது. எல்லோரும் பார்த்தீங்கன்னா, ஐயோ பருப்பு ரசமாக, கொஞ்சம் பருப்பை வேக வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியை வடிகட்டி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க பருப்புலேருந்து. அது தினமுமா நம்ம சாம்பார் செய்கிறோம். ஒரு நாள் வத்த குழம்பு, புளிக்குழம்பு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பருப்பு ரசம் நமக்கு தேவைப்படுது இல்லையா. அதனால தான் துவரம் பருப்பு போட்டிருக்கேங்க. துவரம் பருப்பு அந்த பருப்புக்குரிய டேஸ்ட்டு கிடச்சிரும் நமக்கு. இப்போ மிளகா நம்ம ஏன் சேர்க்குறோம், மிளகு சேர்த்தாச்சு இல்லை, அந்த காரம் போறாதா, ஏன் மிளகா சேர்க்குறீங்க அப்படின்ற கேள்வி ஒரு சிலருக்கு எழுவும் இல்லையா. அது எதனாலன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கலரும் கொடுக்கும் ஒன்று. இன்னொன்று, கொஞ்சம் இந்த கல்யாண வீட்டில் ரசம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதுக்கெல்லாம் இது கூடுதல் சுவை தரும். இப்போ பாருங்கள், அதுவும் சரியான பக்கத்தில் நம்ம வறுத்தெடுத்தாச்சுங்க. இப்போது இன்னும் ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது இல்லையா, அது பெருங்காயம். நான் பெருங்காயம் அடுப்பில் பேன் வச்சுக்கிட்டு அதில் வறுத்து எடுக்க போகிறதில்ல. ஏன்னா அந்த தன்மை மாறிடும், அந்த பெருங்காய வாசனை இருக்கணும். ஆனால் தீயக்கூடாது. அப்படின்னு பார்த்தாக்கா உங்களுக்கு இந்த பேன் இறக்கணுன்னு கொஞ்சம் ஆற விடுங்க, லைட்டாக ஆற விட்டுட்டு
நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இருக்கிற சூடில் இந்த இருக்கிற சூடு போகும் நமக்கு, அதில் வாட்டினா போருங்க. அப்போ தான் அந்த பெருங்காயத்தோட மனம் பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக அதே மாதிரி இருக்கும். பச்சையாகவும் அப்படியே போட முடியாது, நம்ம பச்சையாக போட்டால் கூட நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், மஞ்சத்தூளும் கலந்தனால உங்களுக்கு கடையில் வாங்குகிற அந்த கலரே வந்துருச்சு. மனம் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. நீங்கள் இது செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கட்டாயம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிறைய அரைச்சிட்டிங்கன்னா அது ஒரு ஏர்டைட் பாக்ஸ்லேயோ இல்லை ஸ்டீல் பாக்ஸ்லேயோ போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க, கெடாது. வேணுங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு இது போன்ற ரெசிபீஸ் அப்புறம் டிப்ஸ் எல்லாம் இல்லை எங்களுடைய பாடல்கள் வேணும்னா நீங்களாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க. அனிதா புஷ்பனம் குப்புசாமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்கிறேங்க. அதை நீங்கள் வந்து ரெட் பட்டன் அமுக்கும் போது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு கருப்பு கலரில் பெல் ஐக்கான் காமிக்கும், அதையும் டச் பண்ணி விடுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் அதுக்கு பேர். அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து காமிக்குங்க அங்கே. சரி, மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி. அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.